उदग्रपीनां सविलम्बिकुण्डलालकावलीबन्धुरकम्बुकन्धरं मुखश्रियान्यकृतपूर्णनिर्मलामृतांशुबिम्बाम्बुरुहोज्ज्वलश्रियम् उदग्रपीनां सविलम्बिकुण्डलालकावलीबन्धुरकम्बुकन्धरं मुखश्रियान्यकृतपूर्णनिर्मलामृतांशुबिम्बाम्बुरुहोज्ज्वलश्रियम् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः अस्मद्गुरुपरम्परायै नमः நம சபாயை. சுவாமி ஆளவந்தார் பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை அனுபவித்து கொண்டு வருகிறார். அதில் 31, 32, 33 பத்தியங்களுடைய இதெல்லாம் பார்த்தோம். இப்படி திரு அவதார தசையில் பகவானுக்கு ஏற்படக்கூடிய சில அம்சங்கள் எல்லாம் ஜாக்கின கர்க்கஷைஹி சுபைஹின்னு சூச்சிப்பித்தார். அந்த அடையாளங்களை எல்லாம் கூறி பகவானுக்கு அப்படிப்பட்ட இதெல்லாம் அப்படியே கடைசியாக இப்படிப்பட்ட பகவானுக்கு கைங்கரியம் செய்வது என்னாலுன்ற மாதிரி போய் அன்வைக்கும். அதனால் இதெல்லாம் துத்தியாந்தமாக இப்படிப்பட்டன்னு வந்துட்டுருக்கு. அதில் வரைச்சி இப்போது 34வது பத்தியம், அதாவது திருத்தோள்களை எல்லாம் அவனுடைய புஜங்களை எல்லாம் அனுபவித்தார். இப்போது பகவானுடைய திருக்கழுத்து, அதற்கு பிறகு திருமுக மண்டலம், அதனுடைய அழகு, அதனை வர்ணிக்கின்றார். உதக்ர பீனாம்சனு அர்த்தம் என்னன்னு கேட்டால், பகவானுடைய குண்டலம், அவன் அணிந்திருக்கக்கூடிய குண்டலங்கள்லாம் அவனுடைய உயர்ந்து திரண்டு இருக்கக்கூடிய திருத்தோள்கள் வரை அப்படி தொங்குறதான். அப்புறம் அவனுடைய கூந்தல் இருக்கு இல்லையா, அது சுருண்டு இருக்கான். அலகாவலி பந்துர கம்பு கந்தரம், அந்த கம்பு கந்தரம்னா கம்புன்னு சொன்னால் அது ஒரு வகையான அந்த திருக்கழுத்து கம்பு கிரீவம்ன்றது ஒரு சாமுத்திரிகா லட்சணத்தில் வரக்கூடிய ஒரு அம்சம். அது 3 வரிகள் இருக்குமா அதில், அந்த கழுத்தில் அது மாதிரிலாம் இருக்கிறதுனால அவனுடைய திருக்கழுத்தானது அப்படி அவ்வாறு அழகாக இருக்கின்றது. மேலும் அவனுடைய திருமுக மண்டலம் இருக்கே, அதனுடைய ஒளி இருக்கணும், அது நிலா, அதாவது தாமரை மலரையும் ஜெயிக்கின்றான். அப்புறம் பூர்ண நிர்மலம், அதாவது நிர்மலான்னு சொன்னால் இது நம்முடைய சந்திரன், அதையெல்லாம் ஜெயித்தவனாக இருக்கின்றான். தன்னுடைய திருமுக மண்டலத்தின் தேஜஸ், அந்த ஒளியினால் நிலவு மற்றும் அப்பொழுது பூர்த்த அம்புருகோ ஜுவலஸ்ரீயம் பிம்ப, அந்த அம்புருகான்னு சொன்னால் தாமரை, அப்பொழுதே பூத்த தாமரை இருக்கின்றதுன்னு அதனுடைய அழகையும் ஜெயித்து விட்டான்னு அர்த்தம். சுவாமி அழகாக அவருடைய வியாக்கியானத்தில் சில அம்சங்களை பார்க்கலாம். ஏவம் பீதாம்பர ஆரோகண கிரமேன, பீதாம்பரத்தில் ஆரம்பித்தார். அதிலே ஆரம்பித்து ஆரோகண கிரமம், கீழிருந்து மேல். புஜ அனுபவானந்தரம், புஜங்களை அனுபவித்த பிறகு திவ்ய கண்டசோபாம் முகசோபாம் அனுசந்தத்தே, திருக்கழுத்தினுடைய அந்த காந்தி, பிறகு முக காந்தி எல்லாம் வர்ணிக்கின்றார். உதக்ரம்னு சொன்னால் உன்னதம்னு அர்த்தம். பீன சப்தத்துக்கு பெருத்து இருத்தல்னு அர்த்தம், நன்னா பருமனாக இருத்தல்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய குண்டல அலகாவலிபியாம் பந்துரா சுந்தரா கம்புவத் அபிராமா த்ரிரேகாலங்கிருதா கந்தரா தான். அந்த குண்டலங்கள் ஒரு பக்கம் அவைகளும் அலங்காரமாக இருந்து கொண்டிருக்க, அழகிய சுருண்ட கூந்தல், அதனுடைய அழகுக்கு நடுவில் த்ரிரேகாலங்கிருதான்னு சொன்னால் 3 அந்த கோடுகள், அதெல்லாம் பார்க்கும்போது அவனுடைய திருக்கழுத்தானது கம்புகிரீவமாக இருந்துருக்கு. அதுக்கு பிரமாணங்களை கூட காட்டு. ரேகாத்ரயாங்கிதா கிரீவா கம்புகிரீவேத்தி கத்தியத்தேன்னு அதுக்குண்டான பிரமாணத்தை காட்டினார். அப்புறம் முகசோபை, முகத்துடைய சோபை வரைச்சு நியக்கிருத்தன்னு சொன்னால் அது பின்னுக்கு தள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். எஸ்ய முகஸ்ரீயா நியக்கிருத்தம் பூர்ண நிர்மல அமிர்தாம்சு பிம்பம் அம்புரோஜ்வல ஸ்ரீஷ்ட ஏவம் உதீரித, அவனுடைய
ஜெயித்தன் அர்த்தமாகுது. அவனுடைய திருமுக காந்தியானது பூர்ண நிலவு, அதனுடைய அந்த அமிர்த அம்சு இருக்கணும், அம்சுமான், அந்த அதை ஜெயித்த ஒரு அழகு அந்த கதிர்கள். அப்புறம் அந்த கதிர்களை உடைய சந்திரன் அர்த்தம். அதனுடைய அழகையும் ஜெயித்தவன், அந்த அப்பொழுது பூத்த தாமரை அதனுடைய அழகையும் ஜெயித்தவன் அப்படின்னாரு. அடுத்து 35. பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் சவிப்ரமப்ரூலதமுஜ்வலாதரம் சுச்சிஸ்மிதம் கோமலகண்டமுன்னசம் லலாட்டபரியந்த விலம்பிதாலகம். பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோச்சனம் சவிப்ரமப்ரூலதமுஜ்வலாதரம் சுச்சிஸ்மிதம் கோமலகண்டமுன்னசம் லலாட்டபரியந்த விலம்பிதாலகம். இப்போ 35வது பத்தியம் மூலமாக ஆழ்வார் எவ்வாறு அனுபவிக்கின்றாரோ, கோழிகை தாமரை இப்படியெல்லாம் பகவானுடைய திருக்கண்களை எவ்வாறு அந்த ஒளியே ஆவரணமாக கொண்டிருக்கின்றான்ற மாதிரி ஆழ்வாருடைய அனுபவம். அதை மாதிரி பகவானுடைய திருமுக மண்டலத்தை ஒரு அவயவமாக அழகாக அனுபவிக்கின்றார். பிரபுத்த, இது குயிக்காக ஒரு சம்மரி அர்த்தம் பார்த்தோம்னா, அவன் எம்பெருமானுடைய இந்த மலர்ந்த இந்த கண்கள் இருக்கணும், அது எப்படி இருக்குன்னு கேட்டால் மலர்ந்த புதிய தாமரை மாதிரி இருக்கான். எல்லாம் அதாவது கட்டுரைகள் தாமரைன்னு எல்லாத்துக்கும் தாமரையானது ஒப்புக்கு ஆகாட்டி கூட நாம் இங்கே பூமண்டலத்தில் பார்க்கக்கூடிய ரொம்ப அழகான வஸ்துக்களில் தாமரை பிரதானமாக இருக்குது. அதனால் அந்த தாமரை மாதிரியே கண்களை, புண்டரீகாட்சன் தான் அவன், அப்படிப்பட்ட கண்களை உடையவன். அப்புறம் அவனுடைய திருப்புருவங்கள் இருக்கு இல்லையா, அது சவிப்ரம ப்ரூலதம், அது ஒரு கொடி, அழகாக வளைந்த கொடி மாதிரி இருந்துட்டுருக்கான். உஜ்வல அதரம், திருவதரங்கள் அப்படியே பிரகாசமாக இருந்துட்டுருக்கு. அப்புறம் சுச்சி ஸ்மிதம், அவனுடைய புன்முறுவல் இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் கோமல கண்ட உன்னசம், கோமல கண்ட உன்னசம் சொன்னால் இதெல்லாம் அவனுடைய கன்னங்கள் அதெல்லாம் காட்டுறது. அப்புறம் திருமூக்கு, திருநெற்றி, லலாட்ட பரியந்தம் விலம்பித அலக்கம்னு அவனோட திருக்குழலானது விலம்பித அலக்கம். திருக்குழல்லாம் அழகாக நெற்றி வரை நன்னா படர்ந்திருக்கக்கூடிய அழகை உடையவன்னு தாத்பரியமாகுது. இப்போ அடுத்து உக்த பிரகாரம் முகசோபாம் பிரத்யேக அவயவ பாவனையா புனரப்பி நிர்விஷதி. இப்போ முகசோபையை சந்திரனை ஜெயித்ததாக இருக்கின்றது, அப்பொழுதே பூத்த தாமரை ஜெயித்ததாக இருக்கின்றதுன்னு ஒரு மொத்தமாக சொல்லிட்டார். இப்போ அவயவங்களை கொண்டு சாதிக்கின்றார். பிரபுத்தம்னு சொன்னால் விகசித்தம், நன்றாக மலர்ந்தன்னு அர்த்தம். பிரபுத்தன்னு சொன்னால் நன்றாக மலர்ந்த. முக்தம்னு சொன்னால் முக்தத்துக்கு முக்தம் சௌமியே நவே மூடே அப்படின்னு இருக்கு. ரொம்ப முக்தமானது ரெண்டு அழகுக்கும் குறிக்கும், ஒரு மூடத்தனமாக இருக்கக்கூடிய பாலிஷம்னு சொல்வார். சிறு பிள்ளை பேச்சு எல்லாம் முக்தம் வரும். ஆனால் இந்த இடத்துல என்னன்னு கேட்டால் முக்தம்னு சொன்னால் நூத்தனம் அல்லது சௌமியம், புதிய அல்லது அழகாக இருக்கக்கூடிய. அம்புஜவத்து லோச்சனையோகோ சாருத்வம் ஆசிரித தர்ஷன பிரீத்தி விகசித்த என, அதாவது பகவானுடைய கண்கள் எவ்வாறு அன்று மலர்ந்த தாமரை மாதிரி இருக்குன்னு சொன்னால், அவனுடைய பக்தர்களை பார்த்த உடனே அவருடைய பிரீத்தி அன்பை பார்த்து அவனுடைய கண்கள் பிரகாசமாக இருக்கு. நமக்கே லோகத்தில் குழந்தைகளை பார்க்குறோம், குழந்தைகளை பார்த்தா நம்முடைய கண்கள் பிரகாசமாக இருக்குது. ஆஃபீஸ் போய்ட்டு வரோம், எங்கே ஊருக்கு போய்ட்டு 3 நாள் 4 நாள் வச்சு குழந்தைய பார்க்கல, அப்போ அந்த குழந்தைய நம்மளை பார்க்குறது, நம்மளும் அந்த குழந்தைய பார்க்குறோம் வச்சுக்கோங்க. அது என்ன அர்த்தம்னா கண்கள்லாம் பிரகாசமாக ஃபுல்லாக மலர்ந்து இருக்கணும். அது மாதிரி பகவானுக்கு எப்போ தன்னுடைய பக்தர்களை பார்த்தா அவனுடைய கண்கள் நல்லா மலர்ந்து இருக்கான். அதனாலேயே அந்த சௌமியத்தாலாம் இருக்கான். சவிப்ரம ப்ரூலதம் இத்தியனேனாப்பி ஸ்வபக்த சம்பிராப்தி ஜனித உல்லாச அதிசய சூச்சதே. அந்த புருவக்கொடியை நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டால், நம்முடைய பாவங்கள் எல்லாம் வெளிப்படுத்தும் போது புருவங்கள்லாம் கூட அப்படி அசைந்து அப்படியெல்லாம் நாட்டியமே ஆடும். அது மாதிரி ஆச்சரியப்படும் போது அது மாதிரி அதுவும் அதையே காட்டுகின்றது. பக்தர்களை அடைந்தவுடன் நம்ம இருக்கக்கூடிய உல்லாசத்தை காட்டுகின்றது. அப்புறம் ரொம்ப அதிக பிரகாசமாக இருக்கக்கூடிய அதரம் மதுரம்னு பகவானுடைய அவயவங்கள் எல்லாமே மதுரமாக இருக்கக்கூடியது. அப்புறம் சுச்சி ஸ்மிதம், அந்த அதரமும் ஸ்மிதத்தோட அன்வயிக்கும். ஆக்சுவலாக ஒரு நல்ல அழகான ஒரு புன்சிரிப்பை உடையவன் பகவான். அப்புறம் இதில்
பௌஷ்கரம் போன்ற பிரமாணங்கள்லாம் கூட காட்டுகின்றார். அதில் சம்மித்தில் வரக்கூடிய பகவானுடைய இதெல்லாம் அவயவங்கள் சோபனையை காட்டும்பொழுது சுகுமார கபோலம் கோமல கண்டம் சொன்னால் அந்த ஜா சீக் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துட்டுருக்கு. உன்னசம் உன்னத நாசா வம்சம் மூக்குனுடைய இது உன்னசம் சொன்னால் மூக்காண்டு ரொம்ப எடுப்பாக இருந்திருக்கு பகவானுக்கு. அதற்கு பிறகு அலக்கானாம் பశ్చాத் அம்பித்வம் பశ్చాத் அதம்ச அம்பித்வம் பிராகுப்தம் முன்னாடியே அந்த திருக்குழல் கற்றையானது அழகாக சுருண்டு அது கழுத்து வரை நீண்டிருக்கின்றது. அது என்னதுக்கிட்ட முன்னாடி வந்து வேறு சில முடி அதுவும் ரொம்ப அழகை சேர்க்கின்றதுன்னு 35 பகவானுடைய திருமுக மண்டலத்துடைய ஒரு அவயவ கதமாக இருக்கக்கூடிய சோபையை காட்டுவதாக ஒரு வர்ணனை. அதற்கு பிறகு ஸ்புரத் கிரீட்டாங்கதஹார கண்டிகா மணீந்திர காஞ்சி குணநூபுராதிபிஹி ரதாங்க சங்காசி கதாதனுர்வரைஹி லசத்துலஸ்யா வனமாலயோஜ்வலம். ஸ்புரத் கிரீட்டாங்கதஹார கண்டிகா மணீந்திர காஞ்சி குணநூபுராதிபிஹி ரதாங்க சங்காசி கதாதனுர்வரைஹி லசத்துலஸ்யா வனமாலயோஜ்வலம். இதில் பகவானுடைய திருவாபரணங்கள்லாம் இப்போ அவனுடைய கிரீட்டம் என்ன அதெல்லாம் சாதிக்கப்படும். வனமாலை ஆயுதங்கள் இதெல்லாம் கொண்டு இப்போ ஒரு அனுபவம் அவருக்கு. எம்பெருமானுடைய கிரீட்டம் இருக்கணும் அது ஸ்புரத்னா ஒளி விட்டுக்கூடிய பிரகாசமாக நல்ல ஒளிவிடும் அதுக்கு தன்மை இருக்குது, பிரகாசமாக இருக்குது. அப்புறம் தோளில் சாத்தி கொண்டு இருக்கக்கூடிய காப்பு இருக்குது, ஹாரம் இருக்குது, கழுத்தில் மாலை இருக்குது, அப்புறம் சங்கிலி கௌஸ்துப மணி இருக்குது, அரைஞான் கயிறு, அப்புறமா வந்து அவனுடைய சலங்கை, மிச்ச ஆபரணங்கள், திருவாகி, சங்கு எல்லாம் அந்த பஞ்ச ஆயுதங்கள்லாம் இருக்குது. எல்லாத்தினாலையும் அவனுடைய திருமேனி சம்பந்தத்தினால அதற்கு மேலே அந்த வனமாலி இல்லையா, வனமாலி வாசுதேவா அந்த திருத்துவாய் வனமாலி இருக்கணும் அதையெல்லாமும் அவன் சாற்றிக்கொண்டு ஜுவலித்து கொண்டு இருக்கிறான்னு ரொம்ப அழகான ஒரு அனுபவம் இந்த 36வது பத்தியத்தில். ஈஸ்வரத்வேன சங்கனீயோகோ அப்படின்னு ஆரம்பித்ததுக்கு வியாக்கரணத்தை தொடங்குகின்றார். இது பகவானுக்கு பார்த்தோம்னா அவனுடைய அடையாளங்கள்லாம் பர்க்கச்சே இவன் ஈஸ்வரன்னு காட்டுறது. முதல் இது கேட்டால் கிரீட்டாதி யோகாது சர்வேஸ்வரத்தை கியாபகம் இது அபிப்பிராயேன ஆக சர்வேஸ்வரனாக இருக்கிறனாலேயும் அவனுக்கு அந்த அத்தனை ஒரு பிரகாசமான கிரீடத்தை அணிந்து கொண்டிருக்கின்றான். கண்டிகா கண்டபூஷணம் அது ஸ்புரத் கிரீட்ட அங்கத ஹார கண்டிகா எல்லாம் ஒவ்வொன்றா வருது. இதில் அது ஒரு கண்டபூஷணம் ஆகிடுது. ஹாரம்னா மாலையாச்சு. மணீந்திரகன்னு சொன்னால் கௌஸ்துபம் அது ஜீவ தத்துவத்தோடைய அபிமானியாக அந்த கௌஸ்துவமானது இருக்கின்றது. உருடன் மணிவரமாக பொன்னா மூல பிரகிருத்திலாம் வருதுனோ அதில் வச்சு அந்த மணி. அப்புறம் ஆதிசப்தேன அதுக்கு அபரிமிதமாக இருக்கக்கூடிய திவ்யாபரணங்கள்லாம் சாத்தின்னு இருக்கான். காஞ்சி குண நூபுராதிபிகி ஆதிபிகி இருக்கோன்னோ அதன் மூலமாக எண்ணிலடங்காத திவ்ய ஆபரணங்கள் எல்லாம் சாத்தி கொண்டிருக்கான். அப்புறம் ரதாங்காதய அந்த ரதாங்கம்ன்றது வந்து ரதாங்கம்னா சக்கரம் அது. அதனால் சங்க அசி கத்தி வாழ் தண்டாக இதெல்லாம் வருதோன்னு இதில் நம்ம வச்சே பார்க்குறோம். அந்த சுவாமியினுடைய தேசியனுடைய பாசுரத்தனை சொந்தாமல்லாம் கதை தனுகு இதெல்லாம் பகவானுடைய இதில் வச்சுட்டு இருக்கான். 5 ஆயுதங்கள். மனஸ்தத்துவ தாமச அகங்கார சமயக் ஞான புத்தி தத்துவ சாத்விக அகங்காரம் அபிமானித்தன பிரசித்தாகன்னு இதெல்லாம் ஒவ்வொன்றும் அதான் அந்த பூரடன் மணிவரமாக பாசனத்தில் பறக்கச்சு மான் தண்டாக ஒவ்வொன்றா வருத்தம் அதில் பார்க்கச்சு மனசு எதில் இருக்குது, அது தாமச அகங்காரத்தினுடைய பரிணாமம் இருக்குது. அப்புறம் புத்தியானது சாத்விக அகங்காரத்தினுடைய பரிணாமம்னு சொல்லிடுவார். அப்புறம் துளசி லசத் துளசியா அப்படின்னு கேட்டால் தயா துளசினால் ஜொலிக்கின்ற துளசி எப்படி ஸ்பர்ஷ ரூப கந்த விசேஷைஹி லசந்தி அதனுடைய ஸ்பர்ஷம் என்ன, அதனுடைய கந்தம் என்ன, ரூபம் என்ன எல்லாத்தினாலையும் நல்ல ஜொலிக்கக்கூடிய அல்லது லசத்தம் சொன்னது ஷைனிங்காக இருக்கக்கூடிய அந்த துளசி அவளாலும் எத்வா லசந்தி துளசி எஸ்யா அஸ்யா தயா இது வனமாலா அல்லது இந்த லசத் துளசியை வச்சுட்டு பகுவிரீகி சமாசம் பண்ணி வனமாலைக்கு கொண்டு போய் அன்வைக்கலாம். அது வனமாலைக்கு விசேஷம் ஏன்னா வனமாலையா உஜ்வலம் இருக்குது. அப்போ வனமாலையா லசத் துளசியான்றது லசத் துளசியா வனமாலையான்னு எடுத்துட்டோம்னா அது வனமாலைக்கு இந்த லசத் துளசியானது
விசேஷமாக போகலாம். அதான் அத்தவான்னு போட்டிருக்கார். இப்படி சோபமானத்துவம் கியாப்பியதே பதாபியாம் ஆபரணாதேகே விக்கிரகஸ்ய ச அந்யோன்ய யோகாதபி. எல்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு ஆபரணமே ஜொலிக்கின்றது. ஒன்றோட ஒன்று சேர்க்கச்சு இன்னும் அதிகம் பலம்னு போயின்ட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அந்த அஷ்டகம் போட்டு சின்மயின்னு சரி போட்டு முடிச்சுட்டார். அடுத்து 37, 38 பிராட்டியை பற்றிய அனுபவம். அது 3 ஸ்லோகங்களில் 37, 38, 39 வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து பிராட்டியினுடைய அவளுடைய இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்லேஷம் அதை விவரிக்கப் போகின்றது. அதை அடுத்ததில் நம்ம பார்க்கலாம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. அஸ்மத் குரு பரம்பராய நமः. நம சபாயை.